சொல்லுங்க. எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி. சரி. நான் 2 நாட்களாக வெறும் நீச தண்ணி சாப்பிட்டு இருக்கிறேன். 2 நாட்களாக நீச தண்ணி. அத பழைய சோறு தண்ணி, அந்த தண்ணி. ஆமா. கொஞ்சோண்டு மோர் ஊத்திட்டேன். புரியுதுங்களா? சரி. சோத்துக்கு பதிலா அவுள் போட்டேன். அவுள் அவுள். அவளோட நீச்ச தண்ணி. அது சோறு, அவுள் ஒண்ணுதான். என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, சோறு ஆ. வந்து அந்த சோறு வந்து கொஞ்சம் கபத்த உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோறு. சரி. அவுள் வந்து உருவாக்காது. அவுள் வந்து சுடுதண்ணில ஊத்தி அப்படியே போட்டுருவேன். அதுல ஒரு 100, 150 கிராம் அவுள். ஆ. நல்லா கொதிக்கிற தண்ணீல போட்டுறணும். ம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழைய மோர் இருந்துன்னு வச்சுக்க. மோர் இருந்ததுன்னா ஒரு ஒரு 1/2 லிட்டர் ஊத்திரணும். ம். அப்புறம் அது கூட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து, கொஞ்சம் வெங்காயத்த பொடி பொடியா நல்லா நறுக்கி அடிச்சு உள்ள ஊத்தி விட்டுறணும். சரி. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுற வேண்டியது. கொஞ்சம் சீரகம், மிளகு போட்டோம்னா அப்படியே இருக்கும். அது இரவு சரி. பண்ணிட்டோம் இரவு பண்ணி வச்சிரணும். ஆ. காலையில இருந்து அப்படியே ஒரு 10 நாளைக்கு அதுவே அருந்தலாம். அந்த எடை வந்து தண்ணிய எனக்கு வந்து எடை வந்து இப்ப எனக்கு 1 1/2 கிலோ குறைச்சிருக்கேன். 2 கிலோ குறைச்சிருக்கேன். இல்ல. எத்தன லிட்டர் தண்ணீல ஊற வைக்கணும்? அத நீங்க ஒரு உங்களுக்கு இந்த அவுள் வந்து ஒரு 150 கிராம் இருக்கலாம். சரி. சுடுதண்ணி வந்து ஒரு ஒரு 100 எம்எல் சுடுதண்ணி. சுடு தண்ணியா? ஆ. ஆமா. அது நல்லா வெந்துரும். வெந்துரும். சோறு வெந்த மாரி வெந்துரணும். ஆ. ஆமாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 1/2 லிட்டர் மோர் உள்ள ஊத்திறலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் 1/2 லிட்டர் மோர் உள்ள ஊத்திறலாம். அது அந்த அந்த இதெல்லாம் சூடெல்லாம் போன பிறகு. ஆமா. ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆ. கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சம் வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸியில கொஞ்சம் நல்லா அரைச்சு, ஆ. என்னென்ன வேணா போட்டுக்கலாம். போட்டு நைட்டே ஊற வச்சிரணும். ஆமா. போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி. அதாவது ஊத்திட்டு 1/2 லிட்டர் மோரு, 1/2 லிட்டர் தண்ணி இது தனி. 1/2 லிட்டர் மோரு, 1/2 லிட்டர் தண்ணி வச்சுக்கணும். அது மோர் தண்ணியா இருந்தா ரொம்ப நல்லது. சரி. அப்புறம் ஆ. அவ்வளோ 1 லிட்டர் ஆச்சு. 1/2 லிட்டர் மோரு, 1/2 லிட்டர் தண்ணிங்கிறப்போ 1 லிட்டர் ஆச்சா? ம். ஏற்கனவே நீங்க வந்து ஒரு 100 கிராம் 100 கிராம் 100 எம்எல் சுடு தண்ணீல ஒரு 150 கிராம் அவல் போட்டுக்கிறேன். அது ஒரு 150, 200 கிராம் ஆச்சா? ஆ. வெங்காயம் இங்க ஏலம் செய்ததுன்னா அது ஆயிரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1 1/4 லிட்டர், 2 லிட்டர் ஆயிரும். ஆ. அப்படியே இரவு வச்சுட்டு காலையோட பச்சையா தெளிச்சிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ம். எல்லாம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் நெறைய போடணும். வெங்காயம் போட்டு அத வந்து என்ன பண்றோம்னா, அது வந்து ஒரு நல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி அது பேரு அன்னக்காடின்னு சொல்லுவாங்க. அன்னக்காடி. ம். சாப்பிடறதுக்கு ருசியாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். வெங்காயம் போட்டா ருசியாவும் இருக்கு, நல்லா இருக்கும். அது 2 வேளை சாப்பிட்டங்காட்டி எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு 1 1/2 கிலோ நல்லா சுருங்கி இருக்கு. நல்லா சுருக்கணுங்கிறதுக்காக சுருக்குனேன். ஆ. சுறுசுறுப்பு பயங்கரமாயிடுச்சு. சுறுசுறுப்பு நல்லா இருக்கு. பயங்கர சுறுசுறுப்பா இருக்கு. பாரு இந்த புது ஆராய்ச்சியில இறங்கிட்டேன். ம். ஆ. ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. அன்னக்காரி. அது என்ன சார் அன்னக்காரி? ம். அன்னம்ங்கிறது வேற என்ன? ஒண்ணும் இல்லைங்க. அரிசி தான் அன்னம்ங்கிறோம். அத வந்து வேக ஆ. வச்சு தண்ணி ஊத்திட்டு அன்னக்காடி. புளிக்க வச்சு அன்னக்காரி. அன்னக்காடி. புளிக்க வச்சு அது இயற்கையாவே புளிச்சிருமே. அதுல வந்து உயிர்கள்லாம் இருக்குல்ல புளிச்சிரும். அது அன்னக்காடின்னு ஆமா. பேரு. அன்னக்காடி. இப்ப வந்து காலையில எந்திரிச்சோனே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறதா? 1 கிளாஸ் 2 கிளாஸ் அததான். ஒரு மொத்தம்? 50 எம்எல், 50 எம்எல், 50 எப்பப்ப நினைக்கிறோமோ அப்பப்ப 50 எம்எல். இந்த நம்ம சாதா தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் இது. ஆமா. அது 2ம் நல்லா என்னன்னா, நல்ல குடல் சுத்தமாகும். நல்ல வெளிக்கு போயிரும். நல்லா அந்த வெளிக்கு நல்லா போயிரும். அப்படியா? சரி, ஆமா. சரி. நல்லா வெளிக்கு போகும். ஆ. பழைய புழுக்கையில அடிச்சுட்டு ஆமா. வந்துரும். பழைய உள்ள உள்ளயும் ஒண்ணுமில்ல எப்படி வெளிக்க போகுது? அந்த பழைய வயிறு களி சுத்தமா தானே சார்? வயிறு சுத்தமா இருந்துரும். பழைய உங்க சளி, கிளி உங்க வயிறு சுத்தமா தானே இருக்கு? ஆமா. ஆமா. அப்ப இப்ப ஏதாவது நம்ம ஒரு சாதாரண உணவ கொஞ்சம் அதாவது சுவைக்காக எதுக்கு ஒண்ணு சாப்பிடுறப்ப அதுல இருக்கிற இதெல்லாம் எடுத்து சேர்த்து வைக்கும். ஆ. நீங்க எதை சாப்பிட்டாலும் அந்த குற்றத்தை வந்து சேர்த்து வைக்கும். எதை சாப்பிட்டாலும் ஆ. குற்றத்தை சேர்த்து சாப்பிட்டாலும் வைக்கும். குற்றத்தை சேர்த்து வைக்கும். உள்ள சேர்த்துரும். ஆமா. இதே இப்ப இந்த புளிச்ச தண்ணியே குற்றத்த சேர்க்குமா? ஆமா. பின்னாடி ஆமா. புளிச்சது குற்றச்சது. அதாவது
நீரிழிவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த திரவ உணவு பயிற்சி பண்ணி நீரிழிவுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் அந்த சுறுசுறுப்பு அதிகமா இருக்கு. இப்ப நீரிழிவு பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுவும் பண்ணாது. முதல்ல ஒரு 4-5 நாளைக்கு இந்த இந்த மாதிரி அன்னக்காடி தண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா இது நமக்கு தான் பொருதுமே தவிர புதுசா வர்றவங்களுக்கு எல்லாம் கிடையாது. ஆ நமக்கு தான், உங்களுக்கு எனக்கு தான். சரி. ம் அதே சார் இப்ப ம் அஹ், இன்னைக்கோட வந்து 4வது நாள். எலுமிச்சை தண்ணியில போட்டீங்க, ரொம்ப நல்லது. அதாவது வேற எதுவுமே சாப்பிடுறது இல்ல. வயிறு சுத்தமா இருக்கும், கொஞ்சம் வயிறு குறைஞ்சிருக்குமே, வயிறெல்லாம் சுருங்கி இருக்குமே. 4வது நாள் ஒன்னும் ஆ, வெயிட் எதுவும் பார்க்கல, பேசாம விட்டேன். இல்ல வயிறு சுருங்கி இருக்குமே. வயிறு சுருங்க ஒன்னும் தெரியல. ஆ, வயிறு சுருங்கிருக்கா? ம். ஆ? 4 நாள் 4 நாள் எப்படி சார் 2 கிலோ குறையுமா? ஆமா, முதல் நாளே குறைஞ்சிருமே. முதல் நாளே உங்களுக்கு 1/2 கிலோ 3/4 கிலோ குறைஞ்சிரும். அப்படியா? ஆ, உங்களுக்கு 4 நாள் போட்டது இந்நேரம் குறைஞ்சபட்சம் 3 கிலோ 4 கிலோ வத்திக்கும், மூஞ்சியில வடிஞ்சிருக்கும். மூஞ்சி. ம், ம். மூஞ்சி வடிஞ்சிருக்கும், தூக்கம் நல்லா வருமே. இன்னும் செட் அந்த மண்டை இது இன்னும் செட் ஆகல சார் நம்மளுக்கு. அது உங்களுடைய இல்ல, மன வலிமையை பொறுத்ததுதான். உங்க மன வலிமை வச்சுதான் நீங்க சரி பண்ண முடியும். நான் என்ன பண்ண முடியும்? இல்ல இப்ப நானு அதான் இது வந்து நீங்க 4 வருஷமா அது செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களே, ஏறத்தாழ நீங்க 4 வருஷமா 3.5 இருந்து 4 வருஷம் ஆகுது. இல்ல, பட்டினி இப்ப 4 நாள் சாப்பிடாமதே இருக்கே, அப்ப அந்த இது குறையணும்ல, அது குறையலையே. எடை சுத்தமா எடை குறையணும், எடையே குறைஞ்சு. இல்ல சார், அந்த மண்டை அழுத்தத்தை சொல்றேன், அதோட சிம்டம்ஸ். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பச்சை பாமிட்டு இருக்க தண்ணியில தான் போடணும். பச்சை வாமிட்டா? இப்ப மறுபடியும் நாளையில தண்ணியில போடுங்க. இப்ப வந்து இப்ப எடை பாருங்க, இன்னும் தினம் எடை பார்க்கணும். நீங்க இது மாதிரி இருந்தா தினம் எடை பார்க்கணும். சரி. ம். தினம் எடை பார்த்து தினம் என்கிட்ட வந்து தகவல் அனுப்பிட்டே இருக்கணும். சரி. நீங்க ஆசிரியரோட தொடர்பு இல்லாம நீங்களே செஞ்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா, அது தவறு. ஆமா ஆமா. ஆசிரியரோட தொடர்பு இல்லை, அதனாலதான் யாரும் ஜெயிக்கிறது இல்லை. இப்ப எங்கிட்ட 25 வருஷமா சொல்லி கொடுக்குறேன். இந்த கடந்த ஒரு 4 வருஷத்துல மட்டும் ஒரு 1000 பேர் கத்திருப்பாங்க. யாருமே ஆசிரியரோட தொடர்பு வச்சுக்கிறது இல்லையா? நானும் எப்பயும் இருந்துட்டு தானே சார் இருக்கேன். இருந்தாலும் நீங்க பண்ற நடவடிக்கை அப்பப்ப எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு வந்து தகவல், அது வந்து தகவல் ஆசிரியரோட தகவல் இல்லாம நீங்க வந்து ஒரு எலுமிச்சை நேரம் சாப்பிடுறத கூட ஆசிரியர் கேட்டு நீங்க சாப்பிடணும். அப்படியா? அல்லது அல்லது வெங்கடேசன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே பின்பற்றணும். கையில புத்தகத்தை படிச்சு அப்படியே செய்யணும். அறிவு வேணும், வழிகாட்டுகின்ற நூல் இருக்கணும். உங்களுக்கு அறிவு இருக்குது, வழிகாட்டு நூல் இருக்குது. நீங்க ரெண்டுமே கையில இருக்கிறப்ப நீங்க என்ன பண்றீங்க, அது என்ன சொல்றாரு செய்யலாம். நீங்க நீர்பயிற்சி தாராளமா செய்யலாம். நீங்க அது பண்ணிட்டு நாளைக்கு ஏதாவது உப்பு போடாத முட்டைக்கோசு சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, இல்ல கொஞ்சம் உப்பு போடாத முட்டைக்கோசு அல்லது உப்பு போடாத மாங்காய் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு 4 நாள் அல்லது 2 நாள் குறைஞ்சபட்சம் 48 மணி நேரம் நீங்க நீர்பயிற்சி பண்ணிட்டு கொஞ்சம் எடையை குறைச்சிக்குங்க. அப்படியே வந்து 2 நாள் கொடுக்க 2 நாள் போட்டு அந்த எடை வந்து குறையிற வரைக்கும் நிறுத்துங்க. என்ன எடை இருக்குன்னு பார்த்துட்டு அது குறைச்சிட்டே வாங்க. நீங்க தினம் பார்க்கணும், ஒரு நாள் தினம் எடையை பார்க்கணும். தினம் எடை காலையில அதாவது வந்து இப்ப குறைச்சிக்கிட்டே வரணும். ஒரு எடையை பார்த்துட்டு குறையாது, ஒரு ஸ்டேஜ் வந்தா குறையாது, அது வரைக்கும் போயிட்டே இருக்கணும். அதை நீங்க வந்து அது உறுதிப்படுத்தணும். அப்பதான் நான் கவனிக்க முடியும். நீங்க என்ன பண்றீங்க, கூப்பிட்டா பேசுறீங்க, இல்லைன்னா விட்டுறீங்க, அல்லது ஏதோ ஒன்று பண்றீங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சாப்பிடுறோம், ஆமா, ஏதோ சாப்பிட்டுறோம், மறுபடி விரதம் இருக்கிறோம், இப்படியே போயிட்டு இருக்கு. ஆமா. இதனால மன வலிமை உறுதி ஏற்படும், குற்றமெல்லாம் வராது. அந்த தொடர்ந்து செய்கிற பொழுது வெற்றி அடைய முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்க நீர்ல போட்டு அடிச்சு நொறுக்கிறப்ப அந்த மண்டையில இருக்கிற விஷத்தை வச்சு இப்ப நீங்க வேற எதுவும் சாப்பிட்டாலும் அந்த இது ஒரு விஷம் தான். நீங்க எலுமிச்சஞ்சாறு சாப்பிட்டாலும் அதுக்கு பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் உள்ள போய் நரம்பு, கண்ணு பாதிக்கும், மூளை மருந்தை பாதிக்கும். சரியா? அப்படியா? சரி. எல்லாமே பாதிப்பு தான், தூய நீரை தவிர. அதுக்கப்புறம் தண்ணீரே இல்லாம காற்றுல 1 நாள் 2 நாள் இருந்து பழகணும். தண்ணீரே இல்லாம அதெல்லாம் குறைஞ்சபட்சம் அதுல 30 நாள் 40 நாள் 50 நாள் கழிச்சுதான் அதெல்லாம் பண்ணணும். ஆமா, கடைசி நாளுக்கு தான் பண்ணணும். ஆமா. அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கு, நீங்க அமைதியா இருக்க வேண்டியதானே. அதான் இல்ல சார், இப்ப
நம்ம இப்படியே 2 வருஷம் 3 வருஷம் இப்ப இருந்தோம். அது 3 வந்து வருஷம் ஆச்சு. முறையா இல்ல. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 3.5 வருஷம் 3 ஆச்சு. வருஷம் ஆச்சு. முறையா நம்ம இல்ல. ஆ. இப்ப இந்த 4 நாள் இருந்து முறையா ஆகணும்னா எப்படி செஞ்சுக்கலாம்? அப்ப நீங்க நாளைக்கு ஒண்ணு முடிச்சிட்டு நாளையில இருந்து தண்ணியிலே நா- போடுங்க. நாளையில இருந்து தூய தண்ணீரே போட்டு இல்ல, இந்த 4 நாளும் லெமன் ஜூஸ்லயே தான் இருக்கேன். லெமன் டீல ஆமா, தான். வேற கிட்டத்தட்ட எதுவும் அது இல்ல. 95 விழுக்காடு சரிதான். 95. 95 விழுக்காடு சரிதான். சரி. தண்ணீரை போட்டீங்கன்னா 98 விழுக்காடு போகும். இடையில தண்ணியும் குடிச்சுக்கிறேன்ல நானே. அது ரைட். அப்ப நீங்க தண்ணி அது சரிப்பட்டு வராது. வெறும் தண்ணியிலே இருந்தாதான் சரிப்பட்டு வரும். வெறும் தெளிவுல தான் அந்த பச்சை வாந்தி வெளியே எடுக்கலாம். அந்த வாந்தி வர்ற வரைக்கும் நீர்பயிற்சி பண்ணுங்க. என்ன சொல்லணும்னா இதுதான் எளிமை. வாந்தி வர்ற வரைக்கும் நீர்பயிற்சி, அதாவது மயக்கம், கிருகிரு, சோறு வராது. பழைய வாந்தி, அதாவது ரத்தத்துல முதல்ல வந்து உடம்புக்கு எல்லாத்தையும் ரத்தத்துல கலந்து ரத்தத்துல இருந்து சிறுநீர் எடுத்தன்னே வந்து எல்லா விஷயம் போகாது. இது சேர்ந்திருக்கிற விஷயத்த வந்து ரத்தத்துல வந்து கலக்கி விடும். அப்ப பார்த்தீங்கன்னா அதிகமா தெரியற மாதிரி தெரியும். மயக்கம், கிருகிருக்கு, சோறு வர்ற மாதிரி தெரியும். அப்ப ஓய்வு இருந்துக்கணும். ஆரம்ப கட்ட பயிற்சியாளருக்கு எடுத்தோடனே அது என்ன பண்ணோம்னா, நம்ம தோலுக்கடியில தோல் மற்ற எல்லா உறுப்புல படிச்சது பூரா இழுத்து வந்து ரத்தத்துல தான் முதல்ல கலக்கி விடும். ரத்தத்துல கலக்கி விட்டு மயக்கம், கிருகிருக்கு, சோறு வந்துடும். பாம்பு கடிச்ச விஷம் வர்ற மாதிரி, ஒரு மயக்க மருந்து சாப்பிட்டா வர்ற மாதிரி மயக்க மருந்து உண்டாக்கும். அவன் படுத்துட்டு தான் செய்யணும். ஆனா நீங்க அப்படி இல்லை. நீங்க ஏற்கனவே சுத்தமாயிட்டு வைங்க. இடையில நீங்க போயிட்டு வரீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய குற்றம் இல்லை. செஞ்சா இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும். நாம யோகத்துல முன்னேற வேணும். நாம அந்த காற்றிலே வாழணும். தண்ணீருங்கிறது உராய்வை குறைக்கிறது தான். தண்ணீர் உணவு இல்லை. அந்த காற்றில் இருக்கிற அணுக்கள், அந்த நைட்ரஜன் அணுக்கள் உள்ள வந்து உறிஞ்சப்பட்டு புரோட்டீன் அணுக்களா மாறிடும். நானோ புரோட்டீனா மாறும். கண்ணுக்கு தெரியாத நைட்ரஜன் இதுதான். அதாவது டார்வின் தத்துவம் என்ன சொல்லுன்னா, பரிணாம தத்துவம் எப்படி எந்த பயிற்சிக்கு உட்படுத்துகிறாயோ அந்த பயிற்சிக்கு உடம்பு மாறிக்கும். உடனடியா மாறும். வினாடி நேரத்துல மாறும். என்னது? அப்ப நீங்க அந்த நீர்பயிற்சி போட்டு இந்த மண்டையில இருக்கிற அழுத்தத்தை இறக்கணுங்கிற முடிவு வச்சு அடிக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க தப்பான வழியில போகும் பொழுது அது தப்பான வழிதான் போகும். உணவு சாப்பிட்றதே தப்பான வழிதான். இப்ப 3 வருஷமா சக்கரை நோய் இல்லாம இருக்கிறீங்க. உலகத்துல 3 வருஷமா சக்கரை நோய் இப்ப உலகத்துல வந்து 10 நோய்கள் வந்து வெள்ளைக்காரன் சொல்றான், 10 நோய்கள் தீர்க்க முடியாதுங்கிறான். அதுபோக 51 நோய்கள் தீர்க்க முடியாதுங்கிறான். வெள்ளைக்கார பாடத்திட்டத்திலேயே வந்து 51 நோய்கள். டயபெட்டிக்ஸ் கிடையாது. டயபெட்டிக்ஸ், சிரோசிஸ், அப்புறம் நுரையீரல் தொற்று நோய், இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு போற தொற்று நோய், நுரையிலிருந்து இதயத்துக்கு போற ரத்த குழாய்கள், நுரையீரல் குழாய்கள், காற்று குழாய்கள், இதெல்லாம் வந்து கிரானிக் அப்செக்டிவ் பல்மோனரி டிசீஸ் சொல்லுவாங்க, ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் சொல்லுவாங்க, அல்சீமர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மருந்து மாத்திரையே கிடையாது. காரணம், இந்த ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போற காரணத்தினாலதான். இதனால ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போச்சுன்னா எல்லா நரம்பு மண்டலமும் பாதிக்கும். அதை நீங்க இப்ப உங்களுக்கு மூளையில் இருக்கிறது நரம்பு மண்டலத்தை தொடரும். அந்த மூளை தண்டுபடும், அப்புறம் எல்லா பக்கம் போகுது. அப்ப இந்த மூளையை காப்பாத்துறதுதான் பெரிய விஷயம். மூளையில அந்த விஷம் உட்கார்ந்து இருக்குதுன்னா, நச்சுத்தன்மை உட்கார்ந்து இருக்குதுன்னா உணவு விஷம் தான், வேற ஒண்ணும் இல்லை. உணவு விஷம் தான். அந்த விஷத்தை வந்து விஷத்தை கொடுத்து எடுக்க முடியாது. விஷம்னா பழச்சாரோ, கீரையோ, காயோ, கடையை வச்சு எடுக்க முடியாது. அப்ப விஷத்தை அது பழச்சாறு சாப்பிட்டாலும் விஷம்தான். அப்ப மூளையில் இருக்கிற விஷத்தை எடுக்கணும்னா தண்ணீர் தான் என்ன அற்று போகும். தண்ணீர், அதாவது அருந்தியது அற்றது. தண்ணீர் மட்டும்தான் ரத்தத்திலேயோ ரத்தம் மற்ற எல்லாத்திலையுமே எதுலையுமே செலுத்தாமல் முழுமையா அற்று போகும். அப்ப என்னன்னா, இந்த தண்ணீர் பயிற்சி நீங்க பண்ணும் பொழுதுதான் உள்ள இருக்கிற விஷத்தை இழுத்துட்டு சிறுநீர் வழியாக வெளியேறும். இடையில எலுமிச்சை மலர் சாப்பிட்டாலும் அந்த எலுமிச்சை மலர் சாறு போய் நரம்பு மண்டலத்துல பாதிக்கும். அதுவும் பாதிக்கும். ஏன்னா இந்த விஷம் சேர்ந்துருது இல்ல. ஆமா. இப்ப டெபாசிட் ஆயிருது. அதாவது அங்க அந்த படிமம் ஆயிருது. சரிங்க சார். இப்ப இந்த நாக்குல தொண்டையில போடுற அந்த விஷம் வருதுல்ல, கசப்பு, அதுக்கு நம்ம வெறும் தண்ணியிலேயே குடிச்சுக்கிட்டே இருந்தாலே அது இறங்கிருமா? அந்த அது வந்து இறங்கறதுக்கு எப்படி இறங்கும் மலச்சிக்கல் வராம பாத்துக்கணும். அப்ப வந்து இது வந்து சேர்ந்துரும். எது வந்து உணவு பாதையில பூரா விஷம் இருக்கும். புரியுதா?
ஆமா ஆமா இருக்கும். அப்ப வந்து அப்ப வெளிக்கு போறது பண்ணணும், வெளிக்கு போறது உறுதிப்படுத்த. அந்த விஷம் வந்ததுன்னா அந்த விஷத்தை வந்து இந்த நார் சத்து சாப்பிட்டு தான் நீங்க வெளியேற்றணும். உப்பு போடாத நார் சத்து. அப்ப சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வருதுல்ல. ஆமா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணியில போடணும். அதுதான் சிக்கலா இருக்கு. அதுதான் நம்ம சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல் வந்துருது, உடனே வெளியே வர மாட்டேங்குதே. அப்ப இதை பண்ணி நீங்க பண்ணுங்க. அப்ப அப்ப தினமும் நீங்க என்ன பண்ணிக்க, காலை மாலை நீங்க அந்த மலவாயை சுத்தம் பண்ணிடணும். காலை மாலை நீங்க நீர் பயிற்சி பண்ணாலும் நீர் பயிற்சி பண்ணாலும் நீங்க இதை பண்ணி விடணும், பண்ணி எடுத்து விடணும். அது இனிமா கொடுத்துடணும். ஆமா, குடுக்கலன்னா தப்பு இல்லையா? அதான் நீங்க கேட்ட. ஆமா, அது மழை வந்தாலும் சரி மழை வராலும் சரி கொடுத்துடணும். ஏன்னா பழைய கிளை வந்து சேருது இல்லையா, அது வந்து மலத்துவாரத்தை அடைக்காம பாத்துக்கணும் இல்லையா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீரணு பயிற்சி அந்த வாயில வந்து படியும், தொண்டையில வந்து படியும், இறப்பில வந்து படி, கசப்பு. அது 33 அடியில் வந்து படிச்சிருக்கும். எத்தனை 33 அடியில் சளி வந்து படிச்சிருக்கும். அப்ப வந்து என்ன பண்ணோம்னா, அந்த சளி குறைந்த உணவான வேக வைத்த முட்டைக்கோசை சாப்பிட்டு அது அன்னப்பாதை 33 அடி நீங்க வந்து சுத்தப்படுத்தி விடணும். அது வந்து நம்ம அந்த நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய கசப்பு வந்துருச்சுனாவே உடனடியே காய்கறி வேக வச்சு சாப்பிட வேணும். கசப்பு வந்துருச்சுன்னா அது கொண்டு போடு, ஆளை கொண்டு போடு, மயக்க. அந்த விஷம் வந்து மயக்க உடனே கொள்ளாது, நம்மளை கொல்லவே கொள்ளாது, நாளாகும். சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப வாய் கசப்பு வர்ற வரைக்கும் தூய நீர் அருது. அப்ப நாளையில இருந்து நீர் அருந்திருங்க. ஆமா, இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டு நாளைக்கு இருந்து தூய நீர். சரி, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டும். உங்களுக்கு கசப்பு வந்ததுன்னா நாளைக்கேப்பா, நாளைக்கு காலையில நாளைக்கே தொடங்குறீங்க, இப்பவே தொடங்குறீங்க. ஆமா, எப்ப கசப்பு வருதோ தண்ணி சாப்பிடுங்க. நீர் மருந்து மாதிரி அருந்தணும். நீரை மருந்து எங்கேயும் போக கூடாது. அதாவது மருந்து அதாவது 50 ml இல்லாட்டி 40 ml 30 ml வந்து அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா குடிக்கிறேன். குடிச்சிட்டே வாங்க. குடிச்சிட்டே வந்தீங்கன்னா 6 மணி 7 மணிக்கு மேல அது தேவையில்லை. 12 மணி நேரம் செஞ்சா போதும். ஆமா, காலையில இருந்து 12 மணி நேரம் பயிற்சி பண்ணா போதும். அதுக்கப்புறம் விட்டுற வேண்டியதுதான். அப்ப மயக்கம் கிறுக்கு சோறு வராது. மயக்கம் கிறுக்கு சோறு வந்துட்டாவே நீங்க என்ன பண்றீங்கன்னா முட்டைக்கோஸ் சாப்பிட்டு இறக்கி விடணும். முட்டைக்கோஸ் சாப்பிட்டு இறக்கி விட்டுறணும். இறக்கி விடணும், 33 அடி இறக்கி விடணும். அத இன்னைக்கு வந்து இந்த 4 நாள் நீரை ஆக்கிவிடு, மோட்டர் ஆக்கிவிடு. அதாவது வந்து இன்னைக்கோட 4 நாள். நாளைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி காலையில வந்து இந்த இனிமா கொடுத்து விட்டுட்டு வயிறு கிளீன் பண்ணிட்டு டெய்லி 2 நாளைக்கு ஒருக்கா டெய்லியே வயிறு கிளீன் பண்ணணுமா சார்? நல்லதுதான். இல்ல 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா கிளீன் பண்ணலாமா? தினம் பண்றது நல்லதா, 2 வேளை பண்றது நல்லதா? அதேதான். அப்ப நம்ம வெறும் தண்ணி தான் குடிக்கிறோம், அதுக்கும் கிளீன் பண்ணணுமா? பண்ணி பாருங்க, பண்ணி பார்த்தா ஒரு பழைய கழிவுல வெளியே வந்துகிட்டே இருக்கு, பார்த்துட்டே இருங்க. அப்படியா? அதெல்லாம் வரும், நிறைய வரும். நீங்க தின்னதெல்லாம் சேர்ந்து அப்படியே கட்டி எல்லாம் வரும். அந்த எடை குறையணும், எடை குறைஞ்சு நிக்கணும். எடை வந்து நடுநிலையுடைய வரணும். நீங்கதான் எடையை கட்ட தெரியாதுங்கிறீங்க, அப்ப என்ன சொல்றது? எடை மிஷின் இருக்கா இல்லையா? எடைக்கழிவு வாங்கி வைக்கணும். இருக்கு எடை மிஷின் எல்லாம் இருக்கு. 50க்கு மேல போயிருச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி 3 வருஷம் முன்னாடி எவ்வளவு இருந்தீங்க? குறைக்கும் பொழுது 48 49க்கு வந்தீங்கல்ல? 46 என்னமோ இருந்துச்சு, 43 46. இப்ப 50க்கு மேல போயிடுச்சா? ஆமா. அப்படின்னா உங்களுக்கு 4 கிலோ சடி 5 கிலோ சடி உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஆமா ஆமா. அப்ப அது எடுக்கணும் இல்ல? அதை எடுக்கணும் இல்லையா? ஆமா ஆமா. அதுக்கு இது எப்படி எடுக்கணும்னா இந்த வெறும் தண்ணியில போனா தானே எடுக்க முடியும். ஆமா, வெறும் தண்ணியில போனா தான் குடல் சுத்தமாகும். குடல் சுத்தமாகும், ரத்தம் 2 சுத்தமாகும். ரத்தம் பாயாத இடம் எங்க? எல்லா இடத்துலயும் ரத்தம் பாயும். ஆமா. கண்ணுல இருக்கிற முன்னாடி இருக்கிற கண்ணாடின்னு சொல்றோம் இல்லையா, அந்த லென்ஸ், அந்த குவியாடியில மட்டும் ரத்த ஓட்டம் இருக்க. மத்த எல்லா 99.99 இடத்துக்கு போகும். அந்த புள்ளி ஒரு இடத்துல மட்டும் ரத்தம் பாயாது. மற்ற எல்லா
ரத்தம் பாயாது வந்து கண்ணில் இருக்கிற மேல இருக்கிற கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடியில ரத்தம் பாயாது. மற்ற எல்லா இடத்துல ரத்தம் பாயும். ம். அது காத்தோட தொடர்பு வச்சுக்குது, காத்தோட தொடர்பு வச்சுக்குது. அது தொடர்பு. ஆச்சரியம். ஆமா. உடம்புல ரத்தம் பாயாத மற்ற இடத்துல 99.99 விழுக்கிற எல்லா இடத்துலயும் பாயும். அது அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். அப்போ கண்ணு ம். நீங்க கண்ணாடி போடுறீங்களா இல்ல? அதாவது படிக்கிறப்ப எந்த கண்ணாடி? கண்ணாடி இல்ல. இல்ல படிக்கிறப்ப எப்பயே கண்ணாடி இல்ல இது வரைக்கும். அப்ப கண்ணு நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். அந்த கண்ணுல வந்து உப்பு, இப்ப நான் வந்து எலுமிச்சை பழம் சாப்பிடறதுனால கண்ணுல வந்து லேசா அந்த உப்பு படிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆ. புரியுதுங்களா? ஆமா. அப்ப இந்த உங்களுக்கு வயது இப்ப 67 ஆச்சு. 67ல நிறைய பேர் கண்ணு குருடாயி அவன் கண்ணாடி போட்டு சோடா புட்டி மாதிரி மாறி அவன் செத்தே போயிருப்பான், இல்ல கண்ணு அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பான். நீங்க அதெல்லாம் பண்ணவே இல்லையா? அப்ப பெரிய பெரிய சாதனை இல்ல இது? ஆமா. ஆனா பெரிய ஒரு 30 வயசுல ஒரு தடவை கண்ணாடி போட்டேன். நல்லது. போட்டுட்டு அப்புறமேலே அந்த இது கழுத்துக்கள் இந்த காதுல அந்த அழுத்திக்கிட்டே எரிச்சலா இருந்துச்சு. அந்த இடமெல்லாம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறது எப்ப பார்த்தாலும். அதனால அந்த இடத்துல வந்து அந்த காய் காய்ச்ச மாதிரி காய்ச்சிருச்சு, கெட்டியா அழுத்திக்கிட்டே எரிச்சலா இருந்துச்சு. அப்படி இது எல்லாம் இந்த நம்ம மண்டை எழுத்துந்தான் சார் ரொம்ப வருஷமா பல பாதிப்பு. நீங்க சாப்பிட்ட சாராயம், மருந்து, மாத்திரை, சிகரெட்டு, கறி, மீன், இதெல்லாம் வந்து விஷம். இந்த வெள்ளைக்கார முண்டங்கள் பண்ண அட்டகாசம். அப்ப நாம தான் பல ஆயிரம் ஆண்டுகளை உணவு திங்கிறாள் தானே. இது வெள்ளைக்காரன் வந்து நம்மள மாதிரி அவனும் ஒரு குருட்டு முண்டமே தவிர. அதனால சித்தர்கள் வந்தாங்க. சித்தர்கள் வந்து ஜீரண நீரை இன்னைக்கு அதான் சொல்றான், ஜீரண நீரை நிறுத்தி பழகல அப்படின்னா அந்த ஜீரண நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காந்த மாதிரி. அது என்ன பண்ணுதுன்னா நல்ல செல்கள் இருக்கிற அந்த நல்ல செல்கள் எலக்ட்ரான் அப்புறம் திருடிக்கும். திருடி நம்ம செல்லை வந்து நீங்க அதாவது சேதம் பண்ணிட்டே இருக்கு. சாதாரண உணவு சேதம் பண்ணி ஆளை முடிச்சே போடும். காய்கறி உணவு உடம்பு சேதம் பண்ணாம அவனை நடுநிலையா வச்சுக்கும், மேலையும் போகாம கீழேயும் நடுநிலை வச்சுக்கும். ரொம்ப சுத்தமாகாது. 98 விழுக்காடு சுத்தமாக, முழு சுத்தம் நடக்காது. காய்கறி உணவு. ஆமா, அது 98 தான் சுத்தமாகும். அதே 5 நாள் நீங்க சொல்ற மாதிரி 5 நாள் தண்ணி, 1 நாள் முட்டைக்கோசு. அந்த கசப்பு வர வரைக்கும் செய்யுங்க. கசப்பு 2 நாள் வரலாம், 3 நாள்ல வரலாம், 5 நாள்ல வரலாம், 10 நாள் கூட வரலாம். அததான் சரி. அத பண்ணிட்டு கூப்பிடுங்க. பண்ணிட்டு கூப்பிடுங்க. வருதோ அன்னைக்கு வந்து நம்ம முட்டைக்கோசு சாப்பிட்டுறணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா நாளைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு சாயங்காலம் சும்மா வாட்ஸ்அப்ல செய்தி போட்டு இந்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற செய்தி போட்டு சும்மா செய்தி மட்டும் அனுப்பிச்சு விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சுத்த நீர் பயிற்சி. அதை வந்து செய்தியா ஒரு நிமிஷம் பேசி அனுப்பிச்சு விட்டுருங்க, நான் பாத்துக்கோ பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம நினைப்புல வச்சுக்குவேன். ஏதாவது இருந்தா கூப்பிட்டு சொல்லுவேன். சொன்ன மாதிரி இது வந்து இந்த இனிமா கொடுக்கறது காட்டிலும் நாளைக்கு வந்து ஒரு பேதி மாதிரி குடிச்சு வயிறுல இருக்கிற கழிவெல்லாம் காலி பண்ணிடலாம்னு பாக்குறேன். சரி, நல்லதுதானே சார்? வயிறு காலி ஆகுறதுனால நல்லது. நீங்க அது ஒண்ணு அது நீங்க முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை விளக்கெண்ணெய் போட்டு வணக்கி வெங்காயம் போட்டு சாப்பிட்டீங்கன்னு முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு இந்த நாளைக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு பூரா ஏதாவது வகுத்து கிளீன் பண்ணிடணும் கொஞ்சம். முருங்கைக்கீரை தான் சிறப்பு. முருங்கைக்கீரை, வெங்காயம், விளக்கெண்ணெய், அவ்வளவுதான். முருங்கைக்கீரை, வெங்காயம், விளக்கெண்ணெய். ஆமா, வெங்காயம் வந்து வெங்காயம் போட்டு வணக்கி முருங்கைக்கீரை போட்டு வணக்கி விட்டு அவ்வளோ. முருங்கைக்கீரை சிறப்பான, அது குடல் நல்லா அது சாப்பிட்ட உடனே 5 மணி நேரத்துல அடிச்சு நொறுக்கிட்டு வந்துடும். அது ஒரு 150 கிராம் 200 கிராம் இருக்கணும். வெங்காயம் ஒரு 150 கிராம் இருக்கலாம், அவ்வளோதான். கடலைப்பருப்பு போட்டு லேசாக உப்பு காரம் ரொம்ப குறைச்சலாம் போட்டு தணக்கி விட்டு கொஞ்சம் அவுள் போட்டு பிணைஞ்சி விட்டு சாப்பிட்டீங்கன்னா அடிச்சுட்டு போயிடும். 4 மணி நேரத்துல குடல் சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இது அதிகமா அந்த லெமன் டீ சாப்பிடுறது கெடுதல் தான். ஆமா, தூய்மை வந்து 98 விழுக்காடு தான் பண்ணும், 100 விழுக்காடு பண்ணாது. ஏன்னா அது நீர் அது வந்து பான முறையை தவிர நீர்முறை கிடையாது. ஆமா, அதோட கருப்பட்டி வர சேருது. அதுல எப்ப
அப்ப பெரும்பாலும் நீங்க அதிகபட்சமா எந்த அளவுக்கு நீரிலையும் காற்றுலையும் இருக்கிறீங்களோ அப்ப வந்து உயர்ந்த நிலைக்கு போவீங்க. அதாவது உடலும் மனமும் ஆஹ் மெய்யும் இயற்கையோடு சேர்ந்த நீங்க இயற்கை. அதனாலதான் எல்லாத்துக்கும் மூளை கொடுத்துருக்குதுங்க. நீங்க வந்து குடும்ப உறுப்பினர் கிடையாது, இயற்கை உறுப்பினர். புரியுதா? ஆமா குடும்ப உறுப்பினர்ங்கிற ஏமாற்று வேலை. இவங்க அந்த கீழ்நிலை மக்கள் வந்து குடும்ப உறுப்பினர் சொல்லி நம்ம ஏமாத்தி இருக்காங்க. ஆமா அப்ப நமக்கு மூளையே தேவையா? மூளையே இல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? நமக்கு எதுக்கு மூளை? உம் இயற்கை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு மூளை கொடுத்து இயற்கையோடு தொடர்பு வச்சுக்கிறதுக்கும் இயற்கையோடு பற்றி வாழ்வதற்கும் தான் மூளை கொடுத்துருக்கே தவிர கீழ் மக்கள் சொல்றது அல்ல. அதெல்லாம் வந்து அதுதான் படிப்படி ஆசிரியரோட தொடர்பு வச்சுக்கணும். நம்ம ஆசிரியரோட தொடர்பு வச்சு 2000 ஆண்டு ஆச்சு. ஆமா ஆசிரியரோட பாடம் படிக்கும். அதாவது உண்மையே நீங்க என்ன பண்ண தெரியுமா? இனியனோட 12 ஆண்டு என்னோட தங்கனாத்த உண்மை தெரியும். 12 ஆண்டு என்னோட தங்கணும், விளையாட்டு இல்ல. தங்கணும் அது மட்டும் இல்ல, 12 அது மட்டும் இல்ல 12 ஆண்டு நீ அந்த தொடர்புல இருக்கணும். 12 ஆண்டு என்னோட தங்கணும். அதுக்கப்புறம் 12 ஆண்டு கல்வி கட்டணம் கொடுக்கணும். அதுதானே இப்ப சிக்கலா இருக்கு. கல்வி கட்டணம் கொடுக்காதவங்களுக்கு எது வந்து சேராது. கல்வி கட்டணம் சொல்ற மாதிரி இல்ல, நீங்க சொல்ற மாதிரி ஆண்டுக்கு ஒரு கட்டணம் அப்படி சொல்றீங்களா? மாச கட்டணமோ அதெல்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? ஆண்டு கட்டணமோ மாச கட்டணமோ. நோய் நீக்கிறது சாதாரண விஷயமா சார்? உலகத்துல யாருமே நோய் நீக்க ஒரு கட்டணம் கொடுத்தோம்ல, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் சரிங்க சார். இப்ப ஆண்டுக்கு ஒரு கட்டணம்னா எப்படி கொடுக்கறது அதை சொல்லுங்க. எவ்வளவு வேணாலும் கொடுக்கல. 1 லட்சம் கொடுக்கல, 1 ரூபாய் கொடுக்கல. அதெல்லாம் உங்க விஷயம் தான். அது நம்ம சூழ்நிலை வேணும்ல, நம்மளுக்கு வசதி வேணும்ல. ஆமா, நீங்க இதே சக்கர நோயா இருந்தா மாசத்துக்கு, இதே நீங்க ஒரு சக்கர நோயா இருந்தா ஒண்ணும் இல்ல, பொதுவா பேசுவான். நீங்க சக்கர நோயா இருந்தா மாசத்துக்கு 20,000 செலவு பண்ணணும். ஆமா, அப்படி கணக்கு போட்டுங்க. அப்படின்னா 2 லட்சம் ஆகும். என்னது? அதான் என்னால முடிஞ்ச அளவு உங்களுக்கு 500 ரூபாய் விடாம மாசம் மாசம் அனுப்பிட்டே இருக்கேன். அது ரொம்ப அது சிறப்பு. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து அந்த மனம்தான் காரணம். நானு வந்து காணிக்கையா உங்களுக்கு வந்து மாசம் மாசம் 500 கொடுத்துட்டே இருக்கேன். மத்தாளுக மாதிரி இல்ல நானே. மற்றவங்கள ஓடியே போயிட்டாங்களே, மற்றவங்களே யாருமே இல்லையே. நானும் பரவாயில்ல இல்ல சார், அதுக்கு உங்க சிஷியம் பரவாயில்ல. நீங்க ஒருத்தர் தான் மாசம் மாசம் மத்த யாருமே கிட்ட இல்லைங்க ஐயா. இந்த வருஷம் யாரும் மாணவரும் இல்லை, வருமானம் இல்லை. அதான் சார், இப்ப அதனாலதான் என் மேல உங்களுக்கு கொஞ்சம் பிரியம் இருக்கு. அதாவது என்கிட்ட வந்து 500 ரூபாய் எனக்கு மாசம் 500 ரூபாய் எனக்கு வரும். அதாவது இந்த நீரிழிவு மருத்துவத்துல என்னுடைய வருமானமே மாசம் 500 தான். நீங்க குடுக்கலன்னா அதுவும் 0. உண்மையால அதுதான் சார், உண்மையா அதுதாங்கிறேன். சரிங்க சார், என்னுடைய வருமானமே வெறும் 500 ரூபாய் தாங்க. உங்களுக்கு வந்து செலவு இல்ல, அதனால. செலவு இல்லையா? வீட்டு வாடகை எல்லாம் கொடுத்தாகணும் நானு. அப்படியா? வீட்டு வாடகை வண்டி எனக்கு மாசத்துக்கு 15,000 நான் செலவு பண்ணியாங்க. நான் ஏற்கனவே இருப்பு வச்சிருக்கேன், அதுல இருந்து கரைஞ்சிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் வரும்ல. இந்த இருப்பு கரைஞ்சு போச்சுன்னா அப்புறம் வந்து பழையபடி என்ன பண்ணுவேன்? கட்டணம் கொடுத்துதான். அதனாலதான் கட்டண முறையை போட்டிருக்கிறேன். ஆலோசனை கட்டணம் வச்சிருக்கேன். இது யாரும் அவங்களுக்கு என்கிட்ட சேர முடியாதுங்க. ஏன்னா விதிகள் ரொம்ப கடுமையாக்கிட்டேன். ஆமா ஆமா, ரொம்ப கடுமையாயிருக்கு. ஆமா ஆமா, ஏன்னா யாரும் பணமும் தர்றது இல்ல, ஒழுங்கா கட்டுறதும் இல்ல. அப்ப வரவங்கிட்டயாவது ஒண்ணு வாங்கி வச்சு இருப்புல வச்சுக்கணும் இல்லையா? ஆமா, அவர் 100 வருஷத்துக்கு நோய் வராது. ஒண்ணும் இல்லை, நீங்க சக்கரை நோய் குணமாயிருச்சு, 100 வருஷத்துக்கு சக்கரை நோய் வராதுங்க. 100 வருஷத்துக்கு உங்களுக்கு சக்கரை நோய் வராது. ஆமா, அப்ப இதுக்கு என்ன மதிப்பெண் கட்டி இதுக்கு வந்து பெரிய வைரத்தை நீங்க வாங்கியிருக்கிறீங்க. வைரத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க. ஏன் நீங்க மருந்துக்கு போறது இல்ல, மாத்திரை சாப்பிடறது இல்ல, ஏதோ உணவு சாப்பிடுறீங்க, அதை விட்டு தொலைங்க. எதுவுமே பண்ணாம 3 வருஷம் இருந்தீங்கன்னா இந்த 3 வருஷத்துக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு மட்டும் 3 லட்சம் செலவாயிருக்கும் இல்லையா? ஆமா. ஆனா நீ எனக்கு வந்து என்ன பண்றீங்க? ஒரு நன்கொடையா 500 ரூபாய் கொடுக்குறீங்க இல்லையா? ஆமா, அப்படி கணக்கு போட்ட கூட மாசம் 6,000 தான் வருது. மாசம் இந்த வருஷத்துக்கு 6,000 தான் வருது. ஆமா, ஒரு அளவு கொடுத்தோம் ஃபர்ஸ்ட். ஆமா, இது அது சரி தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்படித்தான் உலகம் இருக்கிறது. நீங்களாவது செஞ்சுட்டு மத்த யாருமே இல்லைன்னு சொல்ல வர. அப்படி பாத்தீங்கன்னா அங்கதான். அதான் சார், நம்ம நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 500 அனுப்புங்க. அது எப்பன்னா நிறைய பேர் சேருவாங்கன்னு பார்த்தா
அவன் ஆ, 500 ரூபாய் கொடுத்துட்டு ஓடியே போயிட்டாங்க. என்னது? ஆ, அந்த ஆளு. நான் அதாவது அதனால பரவாயில்லையே. நான் இப்ப விடாம அந்த மாதிரி அனுப்பிட்டு ஒரு 50 பேர் இருந்திருந்தாங்கன்னா நான் இன்னும் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பேன். இப்ப யாருமே சொல்லாத பொழுது என்னடா இவ்வளவு பெரிய ம். ஒரு வைரத்தை கொடுக்குறோம், இதுக்கு மதிப்பே இல்லாம ஓடுறாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? இப்ப நீங்க சரி, கொடுக்குற மத்த இப்ப ஆளுகளை நீங்களும் 500 ரூபாய் கொடுக்கல அப்படின்னா அது சைபர் தான். ஆனா நான் கவலைப்பட மாட்டேன். ஏற்கனவே நான் சேர்த்து வச்சிருக்க பாருங்க, அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆமா. கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அது என்னால முடிஞ்சதை நான் கொடுக்குறேன், அது வேற. கொடுத்துட்டே அது அது வர்றேன். அது வேற. அது அதாவது இவ்வளவு மிச்சமாகுது. இப்ப நீங்க உணவு பழக்கம் மிச்சமானாவே ஆ, மாசத்துக்கு உங்களுக்கு 10,000 மிச்சமாகுது. ஆமா. அத கணக்கு போட்டோம்னா நீங்க எவ்வளவு வேணா நன்கொடை உங்களுக்கு வசதி இருந்தா அப்ப இந்த செலவெல்லாம் ஆமா. மிச்சமாகுது இல்ல. அப்ப நீங்க எங்க கொண்டு போய் போடுறீங்க? நீங்க ஒன்னா கல்யாணம் பண்ணுவீங்க அல்லது மாமா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டது கூட ஒரு ஆராய்ச்சியாளருக்கு கொடுக்கறனால மேன்மை அடைமையை தவிர கீழே போகாது. நீங்க வேற ஆ, அப்படியே உங்க வருமானம் உங்களுக்கு இல்லையா? அப்ப உங்க வருமானத்தை என்ன பண்றீங்க நீங்க? ஆ, பொண்ணைங்கிட்ட வந்து இருக்கிறவங்க வருமானம் உள்ளவங்களா இருக்கணும். மித்த சாதாரணமா யாரும் வரமாட்டாங்க. அதனாலதான் வரும்பொழுதே நீங்க வந்து பல லட்சம் செலவு பண்ண விட சில ஆயிரங்கள் இப்ப வந்து என்ன சில ஆயிரம் சொல்லிட்டு 50,000 வச்சிருக்கேன். எந்த நோயா இருந்தாலும் 50,000 கூட உங்களுக்கு 100 நாள் நல்லாயிரும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கிட்ட ஆ. நீ மாணவரே இருக்க தேவையில்லை. ஏன்னா அவன் எவ்வளவு வரப்போறான். சார்? 100 நாளா? 100 100 100 நாள் நாள் 50,000 ரூபாய். 100 நாள் 50,000 ரூபாய் அதுக்கு வந்து கட்டணும். 100 நாளுக்கா? நம்ம வருஷத்துக்கு இன்னும் இல்ல. வருஷத்துக்கு கிடையாது. அதுக்கப்புறம் அவன் வரப்போறது இல்லைங்க. அவன் வர்றது இல்லைங்க. யாருமே வரப்போறது இல்ல. ஆ, 100 நாள் தான். 100 100 நாள் தான். நாள் அடுத்து இப்ப இந்த 12 வருஷம் அதெல்லாம் இல்ல. அது வர்றது அது வேற. அது வேணும்னா எனக்கு அவன் தான் அப்புறம் அந்த நன்றி உணர்ச்சி இருக்கவன் தான் 12 வருஷம் இருப்பான். அப்புறம் 12 வருஷம் என் கூடயே இருக்கணும்னு சொல்றீங்களா? அது எப்படி? ஆமா, அதெல்லாம் நீங்க வருஷத்துக்கு 1 லட்சம் நீங்க ஃபீஸ் இல்ல, இல்ல. கொடுக்கணும். இப்ப நாளைக்கு இருந்த 100 நாள் 50,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆமா, அந்த 100 நாள்ல எனக்கு எல்லாம் சரியாயி அதுக்கு அடுத்து உங்ககிட்ட வர வேண்டிய அவசியம் இருக்காது, அப்படி சொல்றீங்களா? ஆமா. இருக்காதுங்கிறத உண்மையை ஃப்ரீ. தவிர அதுக்கு அடுத்து ஃப்ரீ தானே? ஃப்ரீ எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அவன் கட்டணம் கொடுக்கும். என்கிட்ட மறுபடியும் ஆசிரியர் தொடர்பு பண்ணோம்னா கட்டணம் கொடுக்கணும் இல்ல. அதுதானே இப்ப சிக்கல்ல உதைக்குது இப்ப. அது 100 நாள் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அப்படின்னா வந்து அந்த ஆ, மனது இல்லைன்னு அர்த்தம். மனது இல்லைன்னு அர்த்தம். அதாவது இதுக்கு மனது இல்லைன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அதான் சார் நீங்க சொல்றது இந்த மாதிரி இந்த மாதிரிதான் நம்மளோட ப்ரொசீஜர் அப்படின்னு என்ன நீங்க முதல்ல நாங்க சேரும் போதே நீங்க ஒரு ரூல்ஸ் சொல்லியிருக்கணும். அதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கு இப்ப பேசணும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆ, நீங்க அதுதான் நீங்க ம். எப்படின்னா இப்படி ஒரு ஆள் நாங்க சேர்ந்து இருக்கோம்னா இவ்வளவுதான் கட்டணும். நீங்க ஒரு கட்டணம் வைக்கிறீங்க, அப்புறம் இப்ப கூட்டுறீங்க, இப்படி பல மாதிரி செய்யறதுனாலதான் உழப்பல் வருது. அது ஒரே இருந்த மாதிரி. பேசி அதெல்லாம் ம். பேசி எனக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்ப உங்களுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் கொடுத்தாச்சு. இது எதுக்குன்னா இப்ப ஆமா. நம்ம பதிவு பண்றதை நான் ரெக்கார்ட்ல போட போறேன். புரியுதுங்களா? ஆ. எல்லாம் பாத்துட்டு அதெல்லாம் தப்பு இல்லை. அதனால வந்து இப்ப நம்ம ஒரு பதிவாயிட்டுதான் இருக்கு. நாம பதிவே போட போறேன். எல்லாரும் இப்ப ஏன்னா அப்பதான் வந்து இது குருகுல கல்வி முறை. ம். இதுக்கு வந்து கட்டணம் கொடுத்துதான் படிக்கணும். 100 வருஷம் தொடர் இருந்தாலும் 100 வருஷம் அவனுக்கு நன்கொடை கொடுக்கணும் இல்லைங்க? அதானே? ஆமா. நீங்க 100 வருஷம் உங்களுக்கு இயற்கை நன்கொடை வைப்ப. இயற்கை 100 வருஷம் வாழ்ந்தாலே இயற்கை உங்களுக்கு 100 வருஷம் உதவி செய்தே இல்லையா? ஆமா. அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன், நீங்க எனக்கு உதவி செய்யறீங்க. இதுதான் மாறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஆமா. வரையறையே கிடையாது. அதுக்கு வரையறையே கிடையாது. என்னது? சரி சார். இப்ப விஷயத்துக்கு வாங்க. உங்க சிசியன்ல உண்மையான சிசியன் நம்மதான். வேற யாருமே இல்ல. நீங்க நம்ம தவிர யாருமே இல்ல. இப்ப இன்னைக்கு இந்த பொசிஷன் இருக்கு. 4 நாள் எலுமிச்சை ஜூஸ் சாப்பிட்டுட்டு இப்படி இருக்கேன். ம். நாளைக்கு இருந்து நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? நீர் பயிற்சி பண்ணுங்க. நீர் பயிற்சி ஒரு 3 நாள் பண்ணுங்க. தினம் சாயங்காலம் ஆனா அந்த என்ன பண்ணிருக்குதுங்கிறது நீங்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசி வீடியோவா எனக்கு அனுப்பிச்சிருங்க. நான் பாத்துக்கிறேன். சரியா? பார்த்துட்டு உங்களை வந்து நான் அதாவது செவ்வாய்க்கிழமை உங்களை கூப்பிடுறேன். செவ்வாய்க்கிழமை 6 உங்களை மணிக்கு கூப்பிடுறேன். கூப்பிடுறேன். இல்ல கூப்பிடு. 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கூப்பிடணும், இல்லாட்டி 8 மணிக்கு. கூப்பிடுங்க. கூப்பிட்டு ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசுங்க. அல்ல பேசினாலும் சரியே, அல்லது பேசி பதிவு பண்ணி அனுப்பிச்சாலும் சரி. எப்படி பண்ணாலும் நான் அதை பார்த்துட்டு இப்ப 4 நாள் இப்ப லெமன் ஜூஸ் லெமன் டீ குடிச்சிட்டு இருந்தாலும் இப்ப அந்த
விஷம் வகுத்துக்குள்ள இருக்குமா? ஆமா இருக்கும், கட்டாயம் இருக்கும். இருக்கும். இப்போ ஒரு பேதிக்கு மாதிரி குடிச்சு வெளியேற்றிட்டா, இருக்கும். வெளியேற்றிட்டு பச்சை தண்ணி குடிச்சா நாளை கழிச்சு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். உடனே நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். நாங்க சார் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு ஒரு வரும். 4 நாள் 5 நாள் இப்படியே ஆமா ஆமா, விளையாட்டு இல்லைங்க. ஏங்க இது வந்து இயற்கை ஆற்றல் வந்து உள்ள தங்கி, அந்த சிவனே உள்ள வந்து தங்கி வெளியே போகாம இருக்கிறதுக்கான கல்வி முறை. இதுக்கு விலை மதிப்பே இல்லை. நான் தான் 5000 10,000 லட்சம் அப்படின்னு சொல்றேனே தவிர இதுக்கு விலை மதிப்பே இல்லைங்க. அது உணராத வரைக்கும் நானும் இறங்கி வர போறது இல்லை. நானும் எனக்கு நோயற்ற வாழ்வுதான் எனக்கு முக்கியமே தவிர பணம் முக்கியம் அல்ல. எனக்கு நோயற்ற வாழ்வு இருக்குது இல்லையா? ஆமா, அதுதானே எனக்கு செல்வம். ஆமா. நீங்க கொடுக்குற காசு பணமெல்லாம் வந்து அது மனுஷன் கண்டுபிடிச்சதுங்க. அது சின்ன தேவைதான் பயன்படுத்த என்னோட ஆரோக்கியத்துக்கு தராதே. ஆமா. அது உணர்ந்து நீங்க செய்யுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க மறுபடியும் எனக்கு செவ்வாய்க்கிழமை கூப்பிடுங்க. சார் செவ்வாய்க்கிழமையா? ஆமா, செவ்வாய்க்கிழமை பேசுவோம். மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணுவோம். மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் எனக்கு தகவல் அனுப்புங்க. நாளைக்கு சாயங்காலம் எனக்கு தகவல் அனுப்புங்க, சரிங்களா? நான் என்ன செஞ்சேன்னு. சரி சரி. அல்லது நானே கூப்பிடுறேன். ஒரு 2 நிமிஷம் கேட்டு அது வீடியோல நேரடி வீடியோல போடுவோம். அது நேரடி வீடியோல போடலாம். ஒரு நிமிஷம் பேசலாம், சரியா? என்ன செஞ்சா? சரி சார். சரி. நன்றி.